கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் ரங்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுரேஷ் வணக்கம். சென்னை மாநகரின் போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் துவங்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் அமைக்கும் போது பயணிகள் சுலபமாக அணுகும் வகையில விமான நிலையம், கிளாம்பாக்கம், வேளச்சேரி, தாம்பரம் ஆகிய இடங்கள்ல மெட்ரோ ரயில் இணைப்பு திட்டம் தீட்டப்பட்டது. இந்த மெட்ரோ ரயில் திட்டம் துவங்கும் வரைக்கும் தற்போது போல, அதாவது முன்பு போல கோயம்பேடிலிருந்து அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும், அதற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்த வழக்குகள் தனி நீதிபதி முன்பு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அந்த வழக்கில் தன்னையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனுதாரர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்று தெரிவித்தார். இதையடுத்து தனி நீதிபதி முன் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று சொல்லி வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டு தனி நீதிபதி முன் வழக்கை நடத்தும்படி மனுதாரருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். இந்த வழக்கை வாபஸ் பெறுவது தொடர்பாக நாளை தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணை நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.